ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு அழகான நட்புத்தன்மை பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை. அந்த 3 வார்த்தை, தயவு செஞ்சு நீங்கள் போங்க, எதுவும் செஞ்சு உங்கள் பேருக்கு எடுத்துக்காதீங்க, நான் சொன்னது நான் நம்பிக்கை அப்படி உறுதி அப்படியே இருக்கணும். 3 நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்க, நான் சொல்லிட்டேன்னு கோச்சிக்காதீங்க, சமாதானமே சொல்லும். அந்த உன் மனசில் சஞ்சலமோ உன் மனசில் மாறுபட்ட எண்ணமோ, நம்ம அரசனா அப்படி சொல்கிறாரு, அவருக்காக எதையும் செய்ய வந்தமே, சவுலுக்கு எதிராக நம்ம நின்னுமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் நம்புகிறேன், ஐ லவ் யூ, பட் ஜஸ்ட் ப்ளீஸ் கோ. ரொம்ப அழகானது. இப்போ 2 வார்த்தை நான் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்ம சொன்னோம் இந்த 29, 30, 31 ஒரு பின்னணிப்பாக வர்றது, ஒரு பிரிச்சரிக்கையாக வருதுன்னு. ஆனால் ஆசிரியர் விண்ணச்சத்தை வரணுன்ற ஆசிரியர் ஏன் இந்த பகுதியை வச்சன்றதுக்கு, அந்த ஆக்கீஸ் மன்னன் பிலிஸ்தருடைய படைகளின் தலைவர்களின் தலைவன் அவனை வச்சு சவுல் அடிக்கிறார். இந்த பக்கம் நம்ம கண்மணி சவுல் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஆக்கீஸ் நிற்கிறார். அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சவுலையும் ஆக்கீஸ் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சவுல் இங்கே நிற்கணும், இவர் அங்கே நிற்கணும். உல்டா புல்ட்டாவாக இருக்குது இல்லைங்களா? ஆசிரியர் நம்ம பார்க்கும் பார்வைக்கிறார். சொந்தக்காரன், இனத்துக்காரன், இவனுக்காக உயிரை கொடுக்க வந்த தாவீதை கொல்ல தேடுறான். இவன் அவனை கொல்லணும், அவன் இவனை கொல்லணும். ஆனால் அவங்க 2 பேரும் நட்பு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. யார் நல்லவன்? தாவீது, ஆக்கீஸு, சவுல் 3 பேர் கட்டம் போட்டு பார்த்தோம்னாக்க யார் எங்கே வச்சு பாருங்கள். இந்த தாவீது சவுலுக்கும் நல்லவராக இருக்கிறாரு, ஆக்கீஸுக்கும் நல்லவராரு, அந்த யோனத்தாருக்கும் நல்லவராரு, இந்த மிக்காயலுக்கும் நல்லவராரு, அபிகாயலுக்கும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவங்க. இந்த சவுலுக்கு மட்டும் கெட்டவனா இருட்டானே, நீங்கள் சொல்லுங்கப்பா நியாயத்தை நம்மகிட்ட கேட்குறாரு. இன்னொரு வார்த்தை கேட்குறாரு, இந்த ஆக்கீஸா சவுலா யார் யோகிய, யார் நல்லவன், யார் பண்பட்ட மனிதர், யார் மேன்மையான மனிதர்? அவங்க இனத்தை சார்ந்தோ அல்லது நம்முடைய குழுவை சார்ந்தோ அது உறவை சார்ந்தோ இல்லை, நல்ல மனசோட இருக்கிறது நல்லவங்க. அழகாக நம்மளை வைக்கிறார். ஏன்னாக்க ஆசிரியர் நானாக சொல்ல கிடையாது. இந்த வார்த்தைகளில் அதுக்கான காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம 3 காரணம் சொல்கிறேன் நான். உதாரணத்துக்கு பாருங்களேன், 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. தாவீது அந்நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆக்கீஸிடம் திரும்பி வந்தார். ஓகே, இப்போ ஆக்கீஸ்க்காக போராடுறாரு. அதே போல் சவுலுக்காக அவர் நிறைய போராடிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 22:14 வாசிக்கிறேன். அதற்கு அகிமெலேக்கு அரசரிடம், உம் பணியாளர் அனைவரிலும் தாவீதை போல் உண்மையுள்ளவர் யார்? அரசராகிய உமக்கு மருமகனும் மெய்காப்பாளர் தலைவனும் ஆகிய அவன் உம் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் அன்றோ? இப்போ அபிமெலேக்கே சொல்கிறார், அப்படி ஒன் ஆஃப் தி கொலீக்ஸ் சொல்கிறாரு. அவனோட சவுலுக்கு அவ்வளோ நல்லது தாவீது செஞ்சுக்கிறாரு. அதே போல் 28:2 வாசிங்களேன். அதற்கு தாவீது ஆக்கீஸை நோக்கி, மிக நல்லது, உம் பணியாளன் செய்ய போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கீசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்காப்பாளராக இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கின்றேன் என்று சொன்னார். அப்போ சவுல் இவரை மெய்காவல் வச்சார், அதே ஆக்கீஸும் இவர் மெய்காப்பில் வச்சுக்கிறாரு. 14:39 வாசிங்களேன். இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். 29:6 வாசிங்களேன். அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. இவரும் ஆண்டு மேல் ஆணைக்கிறாரு, அவரும் ஆண்டு மேல் அழைக்கிறார். கடவுள் ஆணையிட்டு இவர் நல்லவர், இவர் எனக்கு பிரமாணிக்கப்படுவார், என்னுடைய பாதுகாப்பில் இருக்க தகுந்தவர் இல்லைங்களா? அந்த வார்த்தை, அது பொருள்வது, அப்புறம் இறையில் எல்லாத்துலேயும் ஒன்றி போகுது. அப்போ ஆசிரியர் பர்பஸாக இந்த ஆக்கீஸ் என்ற அந்த மனிதரை
நமக்கு முரணாக சவுலுக்கு முரணாக வைக்கிறத நம்ம பார்க்குறது. நம்ம இட்டுக்கட்டு சொல்லலை, வலுக்கட்டமாக ஒரு கருத்து சொல்லலை. அந்த இதில் நம்முடைய இறை வார்த்தைகள்லேருந்தே வருகிற ஒரு நிகழ்வாக பார்க்குறோம். மூணாவதாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல பார்க்குறோம். அது 8:5 வாசிங்களேன். 1 சாமுவேல் 8:5. அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசரை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். அனைத்து வேற்று நாட்டு மக்களிடம் நாடுகளிடம் இருக்கிற அரசரை போல எங்களுக்கு ஒரு அரசன் தாங்கன்னாங்க. சவுலில் வந்து அவர் புறக்கணிச்சிட்டார். இப்போ அனைத்து வேற்று அரசர்களிடமும் மக்கள் மத்தியிலும் இருக்கிற ஒரு அரசர், ஆக்கீஸை போல, ஒரு கோலியாத்தை போல இவங்க ஒரு அரசர். இப்போ தாவீது அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துகிட்டே இருக்கிறார். இவர் நாடோடி இல்லைன்னு சொல்கிறார். அதேமாதிரி பாருங்கள் 13:22 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 13:22. ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் பாலோ ஈட்டியோ கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. அவங்க வந்து அந்த போருக்கு புறப்பட்டு போகிறது, செயல்படுறது, யோனத்தானுக்கு பிரியமான நடந்துக்கிறது எல்லா வகையிலும். இப்போ நான் முன்னாடி இந்த கருத்து சொன்னேன். யோனத்தானுக்கு பிரியம், மிக்காயலுக்கு பிரியம், அபிகாயலுக்கு பிரியம், சாமுவேலுக்கு பிரியம், ஆக்கீஸுக்கு பிரியம், அபிமெலேக்கு பிரியம், அந்த ஊரில் இருக்கிற படைத்தலைவர்களுக்கு பிரியம், அந்த ஊரில் இருக்கிற படைத்தலைவர்களுக்கு பிரியம், மக்களுக்கு பிரியம். இந்த பக்கம் எதிர்நாட்டில் வரலவன். அப்போ அது யாருக்கு மட்டும் பிரியல? சவுல் பாட்டில் மட்டும் தீவிராகவும் கொடியவராக இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? மெஜாரிட்டியாக பாரு யார் பார்க்குறாங்க? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாசிக்கிறவங்களும் அந்த தாவீது மேலே நம்மளுக்கு ஒரு மையல், அந்த தாவீது மேலே ஒரு பாசம், அந்த தாவீது மேலே ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள்ளாக வருகிறது. இதில் வந்து நம்ம இறுதியாக சொல்லணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த பகுதியை நம்ம இது பண்ணி சொல்லுவோம். அந்த இதில் அந்த ஆக்கீஸ் மன்னனுடைய மனநிலைகள் வந்து டோட்டலாக வந்து சவுலுக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்குது. அந்த கருத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது வந்துங்க, மோப்பக்கோழியும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்கோழியும் விருந்து இல்லைங்களா? ஒரு அழகான திருக்குறள். அந்த அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலரை வந்து மூந்து பார்த்தா வாடிடுங்களாம். அவ்வளோ மென்மையான மலர்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த ஆனால் வந்து அனிச்ச மலரையாவது அதை எடுத்து மூந்து அந்த மூச்சு காற்று இந்த வெப்ப காட்டுப்பட்டால் வாடும். இந்த லைட்டாக முகம் மாறிச்சு வச்சுங்களேன், ஃப்ரெண்டு அல்லது வந்து விருந்தினர்கள் மனசு வந்துடுவாங்க. நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து ஒரு நல்ல விருந்தோம்பலுக்கு அடையாளமாக ஆக்கீஸ் இருக்கிறார். அவன் வந்து தாவீது வரக்கில் எதையும் எதிர்பார்க்கல, தஞ்சம் தேடி வந்தார், சோறு வேண்டி வந்தார், ஒரு பாதுகாப்பிட்டு வந்தார். வாடா வந்து சாப்பிட்டுக்க, என் வீட்டில் தங்கிக்க. தாவீது சொல்ல நான் போய் வெளியே தங்கிக்கிறேன். ஓகே, வீடு கொடுக்குறாரு, இடம் கொடுக்குறாரு, பாதுகாப்பு கொடுக்குறாரு, நாட்டில் உலா வர்றதுக்கு விருப்பம் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய உறவுக்கு உறவாக என் உயிருக்கு உத்தரவாதமாக நீ நில்லுன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு விருந்தோம்பல் என் மனதில். இது எல்லாம் கேட்காமே தாவீது வந்து சவுலுக்கு செஞ்சார். நீ பொடியம்பா, அவன் போர் வீரம்பா, என்ன பண்ணுவேன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். போய் போராடிட்டு கூட வந்து நின்னா. அப்படி தாவீது வந்து அப்படியே மாசற்ற மனதோட நல்ல உள்ளத்தோட உருகி ஓடி வேலை செய்கிறது சவுலுக்கு. ஆனால் இவரோ அப்படியே அடையாளம் கண்டு ஒவ்வொன்றிலும் குற்றம் கண்டுபிடிச்சி சொத்தோடு ஈட்டி எடுத்து அறைய பார்க்குறாரு. 3 தடவை குகைக்கு தேடி பார்க்குறாரு, 2 தடவை மாட்டுறாரு. எத்தனை தொடர்ச்சியான ஒரு வன்மத்தை அப்படியே கற்கிறார். அதுதான் வந்து அந்த வகையில் பார்க்கும்போது ஹீரோ ஆன்டி ஹீரோவாக பார்க்கும்போது இதுகாரம் இந்த ஒரு 28 அதிகாரங்களில் வந்து தாவீதையும் சவுலையும் வைத்து ஹீரோ யார் ஆன்டி ஹீரோன்னு காமிச்சிட்டு அந்த ஆசிரியர். இந்த ஆன்டி ஹீரோ தாவீதுக்கு ஒரு கால் தூசு கூட பத்தாது. ஏன்னா இந்த ஆன்டி ஹீரோ வந்து அந்த ஆக்கீஸுக்கு கூட ஈக்குவலாக மாக்கிறாரு. அழகாக வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி போட்டு நம்ம மனசுக்குள்ளே தாவீதுக்கு ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தை போட்டு அங்கே உட்கார வைக்கிறார் இல்லைங்களா? அதான் அந்த 29 அதிகாரத்தினுடைய பயன்பாடு. வேறு நம்ம வந்து அதிகமாக சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் அடுத்துக்கு வருவோமே. 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். தாவீது அவரிடம், நான் செய்தது என்ன? நான் மன்னராகிய என் தலைவரின் எதிரிகளுடன் போரிட செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியனிடம் நீர் கண்டது என்ன என்று கேட்டார். அதான் வந்து ரொம்ப நல்ல மனசு தாவீது வந்து ஹர்ட். இதை வந்து முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சமாதானமாய் செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீது மனசு கேட்கல. சொல்கிறாரு, என் தலைவராகிய அரசர் யார்? சவுல் தான். ஆனால் இங்கே யார் சொல்கிறாரு? என் தலைவர் அரசர் நீங்கள். முதலாவது, நான் வந்த நாள் முதல்.
நீங்கள் வான்னு சொன்னீங்க. இந்த நாள் வரைக்கும் ஒரு நல்ல கர்ணனுடைய எண்ணத்தை போல ஒரு செஞ்சோற்று கடன் தீர்க்கக்குள்ள நான் வந்த நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட என்ன பார்த்தீங்க? அவங்க என்ன பார்க்குற விதம் வேறு, நீங்களும் அப்படி பார்க்குறீங்களா? அழகான ஒரு கேள்வியாக இல்லைங்களா? ரொம்ப அழகான கேள்வி. நிறைய நிகழ்வுகள் நினைக்குள்ள வருது. யூடியூப் ரூட்டஸ் அல்லது நண்பா முத்தமிட்டா காட்டி கொடுக்குறாய், தாவீதினுடைய மனநிலை அதுதான். அது எனக்கு நீங்கள் சோறு போட்டீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, என் மனைவிக்கு அடக்கலம் கொடுத்தீங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. நானும் உங்களுக்கு ஒரு காலம் ஒரு எண்ணத்தில் கூட துரோகம் பண்ணல. ஆனால் நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்களே, ஏன் கேட்டார் இல்லைங்களா? அது ஒரு அர்த்தம் பதில் சொல்லுங்களேன். அவர் பாருங்கள், ஆக்கீஸ் அதுக்கு பாருங்களேன். அதற்கு ஆக்கீசு தாவீதை நோக்கி, கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படைத்தலைவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் உம்முடன் பிரிந்து வந்த தலைவர் சவுலின் பணியாளர்களுடன் நீர் அதிகாலையில் எழுந்து விடுவதற்குள் புறப்பட்டு செல்லும் என்றார். ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டுக்கு திரும்பினார். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு சென்றனர். அப்புறம் 3 செய்திகளில் சின்ன சின்ன செய்தி தான். ஒன்று தாவீதுடைய மனம், நீங்களும் என்கிட்ட தான் குறை கண்டுபிடிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆக்கீஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அதாவது ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். மலாக் அதுனாய் அப்படிம்பாங்க. மெல்லிக் அப்படின்னா அரசர், மலாக் என்றால் வானதூதர். இந்த 3 வானத்தூர்கள் அப்ரஹாம் சந்திக்கிறாங்க. ஆகார் ஆண்டவன் குரலை கேட்டார், வானத்தூர் சந்திக்கிறாங்க. இப்போ யாரை பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள். யாக்கோபு ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் விடிய வானத்தோட போராடிட்டு எனக்கு கடலை நீர் என்னை ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். என் பேரை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்வதிக்கிறார். சொல்லிட்டு மறைகிறார். கடவுளை நான் கண்டேன் என்று சொன்னதுனால அவர் பனுவேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். பனிம் அப்படின்னா ஃபேஸு இப்ரேய மொழியில், எல் என்றால் எலோஹிம், பனுவேல் அப்படிங்கிறப்ப கடவுளின் முகம் நான் கண்டேன், கடவுளின் முகம் கண்ட இடம் இதுன்னு சொல்லி பனுவேல் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார். இவரெல்லாம் கடவுளை பார்த்தவர்கள். அப்ரஹாம், யாக்கோபு, ஆகாபு, கிதியோன், இறை மனிதர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விருதுச்சன் செய்யப்பட்டவர்கள். இப்போ யார் சொல்கிறா பாருங்க, ஆக்கீஸ் மன்னன் ஒரு புற இனத்தான் மட்டுமல்ல, உயிருக்கு எதிரான எதிரி, கண்டதுண்டமாய் வெட்டுங்கன்னு சொல்லுகிற ஒரு இனம். அந்த இனத்தின் சகோதரன் சொல்கிறான், கடவுளின் தூதரை போல் நீர் இருந்தேன். எவ்வளோ அழகான ஒரு டெஸ்டிமோனியல் பாருங்கள். அதான் அந்த ஆசிரியர் நிறைய சமயத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன். 29 அதிகாரத்தில் என்ன நம்மளுக்கு இருக்குது, எதுக்காக இந்த அதிகாரம் இங்கே இருக்குதுன்னு இருக்கும்போது தான் நிறைய செய்திகள் அழகாக வருது. இந்த வார்த்தை யாருமே சொல்லலைங்க. சாமுவேல் கூட தாவீதை ஒரு வானதூதர்னு சொல்ல கிடையாது, யாருமே சொல்லலை. ஆனால் இவர் சொல்கிறாரு, கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்று எனக்கு தெரியும். ஏன்னாக்கா எபிரேய மொழியில் ஒரு பன், அதாவது சிலேடை பொருள் இருக்குது. மெல்லெக் என்றால் அரசர், மல்லாக் என்றால் தூதர். இந்த மலாக்குக்கு அப்புறம் தான் மெல்லெக்கு, இல்லைங்களா? புரியுதுங்களா? இந்த கடவுளின் தூதர்கள் அதான் திருப்பாடல் 8 சொல்லுது, வானத்தூருக்கு சற்று தாழ்ந்தவர்களாக அவளை படைத்தீர் மனிதரை. அப்போ இவன் என்ன சொல்கிறாரு, ஆக்கீசன் சொல்கிறாரு, வானத்தூதரை போல. அதனால் இப்போ இன்னொரு வசனத்துக்கு வரேன். இந்த இடத்துல அந்த 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13 எடுங்களேன். 1 சாமுவேல் 13. உமது அரசு நிலைக்காது, ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். தன் மனதிற்கு ஏற்ற ஒருவர், என் இதயத்திற்கு இனியவன் இவனேன்னு இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல தம் இதயத்திற்கு ஏற்ப ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரே தன் மக்களுக்கு தலைவரை ஏற்படுத்துகிறார். இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவர் யார்? தாவீது. அந்த தாவீது யாரை போல இருக்கிறாரு? அரசர் மட்டுமல்ல, ஆண்டவரின் தூதராகவும் இருக்கிறார். நாட் இஸ் லோ மெலெக் வே மலாக் அதுனாய். அதுதான் அந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக ஒரு கவித்துவமான ஒரு செய்தியை அழகாக ஒரு புறநித்தாருடைய வாயில வச்சு தாவீதுக்கு ஒரு புகழாரம் சுற்றார். கடவுளின் தூதரை போல நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். ஐ பேர் விட்னஸ் ஃபார் யூ. அதுதான் முன்ன நீ நல்லவன், துரோகம் செய்ய மாட்டேன், நம்பிக்கைக்குரியவெல்லாம் சொன்னவர் அப்படியே கொண்டு போய் புனிதத்தன்மைகளை போய் நிற்கிறார். நிற்க வச்சு கடவுளின் தூதரை போல சொல்லிட்டு
இவங்க சொல்கிறதுனால நீ போ அதான் சொல்கிறார். அப்போ நீ என்னோடு போருக்கு வரலாகாதுன்னு சொல்கிறாங்க. உடன் பிரிந்து வந்த நீ மட்டும் வரல, உன்னோட வந்து பெரும் படை இருக்குது. யார்? சவுலுக்கு எதிராக இருந்த புரட்சி படை. அவங்களோட நின்று அதிகாலையில் புறப்பட்டு போயிடு, யாருக்காருக்கும் தெரியாமல், அவங்க போயிட்டேன்னு தெரியாமல், எப்போ போனால் அப்படின்னு தெரியக்கூடாது, நீ போயிரு அப்படின்னு போட்டு சொல்லினார். அதனால் தாவீது தம் ஆட்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பிலிஸ்தீன் நாட்டுக்கு திரும்பினார். இப்போ 2 காட்சி இருக்குங்க. இப்போ பிலிஸ்தீய படை இஸ்ரேல் படை நோக்கி முன்னோக்கி போகுது, இஸ்ரேல் படை பின்னோக்கி வருது, நாட்டுக்குள்ளே வருது. இப்போ 2 காரம் நடக்கும். என்ன இவனுக்கு வந்து எதாவது பண்ணிட்டானுங்களா? அங்கே எல்லாமே ஊரே வெளியே போயிடுச்சு, ஊருக்குள்ள பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, இவங்க வந்து எதாவது பண்ணாங்கன்னா என்னன்ற ஒரு அழகான ஒரு செய்தியோடு அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இப்போ இந்த வாழ்வியல் பாடங்களாக வந்து ஒரு 4 சின்ன சின்ன செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். நட்புக்கான, நம்பிக்கைக்குரிய, ஊழியருக்குரிய, அதே போல் வந்து பார்க்கும் விதம் பற்றிய 3 செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து பார்க்கும் விதம் பற்றி ஒரு சின்ன ஜென் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஜென் கதைகள் வந்து ரொம்ப சின்ன சின்ன கதைகள், ரொம்ப அழகான கதைகள். அந்த ஜென் குரு சொல்கிறாரு, ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற கோடாரி காணாமல் போயிடுச்சு. மரத்தை அவருக்கு ஏன்னா இந்த இயற்கையோடு ரொம்ப நெருக்கம், மரங்கள் வைக்கிறது, செடிகள் விட்டது, கிளைகளை தரிப்பது, தோட்டத்தை துப்புப்படுத்துவதுக்குலாம் சின்ன கை கோடரை வச்சுருப்பார். அதை வெட்டி செதுக்கி ரொம்ப நேசிப்பார். அதை கூடயே இருக்கும். அவர் விட்ட தோழனை போல் காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த பிரதம சீடனாக இருப்பானா, அவன் தான் வேலைக்கே வரமாட்டான், இவர் இதை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் என்ன வேலைக்கு கூப்பிட்றோன்னு எடுத்துகிட்டு போயிட்டானோ அப்படிம்பார். அப்புறம் ஒருவேளை வேலைக்காரன் இதை வச்சு மது வாங்கி குடிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு நிறைய ஒவ்வொன்றா யோசிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து யோசிச்சுட்டு அப்புறம் கடைசீட்டில் பார்த்தா இந்த கை கோடாரியை குப்பத்தொட்டில் இவரே போட்டு வச்சிருப்பார். இடுக்குள்ள தான் ஐயோ நல்ல வேலை இவங்க யாரையும் கேட்கல, கேட்டுறது என்ன நினச்சிருப்பாங்க, இவ்வளோ பேர் சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுவது அந்த கதை அப்படி நிற்கிது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, சந்தேகன்றது வந்து ஒரு மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய நோய். அது வந்து ஒரு சின்ன ஒரு கரையாக மாதிரி ஒத்த கரையான உள்ளே வரும், கூடு கட்டி பெரும் அப்படி மரத்தையே தின்னு தீத்துரும். ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அது உறவுகளுக்குள்ளாக இருக்கிற சந்தேக கரையான்களை இனங்கண்டு உடனடியாக நம்ம வந்து நிவர்த்தி செய்யலை அப்படின்னம்னாக்க உறவை, பாசத்தை, நேசத்தை, சில சில குடும்பங்களை கூட கரைத்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாக வருகிறது. அதனால தான் வந்து கண்ணதாசன் நினைக்கிறேன், அது பட்டுக்கோட்டை யாரான்னு தெரில, சந்தேக கோடு சந்தோஷ கேடுன்னு சொன்னார். ஒரு சின்ன கோடாக வரும், அது ஒரு பெரிய கேடாக மாறும். அது ரொம்ப இருக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிலிஸ்திய படைத்தவர்கள் அந்த ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்தாங்க. அதுலேருந்து 2வது கேள்வி என்னன்னாக்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க. அவன் வந்து கொஞ்சம் எதிரி படையை பார்த்து பயந்துருக்கிறான், சவுளை பார்த்து பயந்துருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் ஒரு குறை சொல்கிறது, அவங்க குற்றங்களுக்கு அவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான்னு சொல்கிறது பண்ணுறது. இந்த சந்தேகம் இருக்கும்போது வில் ஆன்டிசிபேட் ஈவில். ஏன்னா இவன் அப்படி தான் இருப்பாள், அன்னைக்கு கூட அப்படித்தானே. அந்த சந்தேகப்பாடு வந்து சொந்த மனைவியாக இருந்தாலும், சொந்த சகோதரியாக இருந்தாலும், அல்லது சொந்த தோழியாக இருந்தாலும் அந்த தவறை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நடக்காத ஒரு தவறை கூட நடந்துரும்னு சொல்ல வச்சு அந்த இல்லாத ஒன்றை இருப்பதை போல உறுதிப்படுத்தி கொள்ளும். அதுதான் வந்து சந்தேகத்தோடைய மிகப்பெரிய கெடுதலான நிலை. அது வந்து அப்போ அறவே அழிக்கணும். எப்பயுமே இயேசு வந்து எதையுமே வந்து ரொம்ப வெளிப்படையாக வச்சுருப்பார், வெளிப்படையாக வச்சுருப்பார். எங்கேயும் மூடி மறைவரோ ஒரு மனதுக்குள்ள ஒரு சஞ்சலத்தோடு இருக்கவே மாட்டார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவனா இந்த அவனா பண்ணுவான், அவன் அப்படித்தான் அப்பையிலேருந்து புழுங்கலை. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அவங்க வந்து பதறாங்க, நானோ ராபிங்கிறா. யூதாசு 10ஓட போகிறோன்னா அவனும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சொல்கிறான், நம்ம சொல்லாம வந்து நம்மளை மாட்டிக்குவோன்ட்டு அவனும் கேட்க, நானோ ராபி நீயே சொல்லிட்டேன். எவ்வளோ அழகான ஒரு லாங்குவேஜ் பாருங்கள். அவ்வளோ மனசு வேதனை, வருத்தம். 3 வருஷம் நெஞ்சலி மாரில் போட்டு வளர்த்த பசங்க காட்டி கொடுக்க போகிறான்னு நீயே சொல்லிவிட்டாய். ரொம்ப அழகான ஒரு அதே மாதிரி பாருங்கள், நிறைய சமயத்தில் நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சந்தேக பிரச்சனை வரும். திருக்குடும்பத்தில் மன ஒப்பந்தமாக இருக்கும்போதே சந்தேகம் வருது. கரெக்டு இல்லைங்களா? ஆனால் சூசைப்பர் போல் ஒரு அழகான ஒரு ஜென்டில்மேன் நம்ம பார்க்கவே முடியாது. ஜோசஃபாலஜின்னு ஒரு டாக்டர் பட்டமே அதில் இருக்குது. ஜோசஃபாலஜி அதில் வந்து ரொம்ப அழகான மரணம் 2 அவர் வந்து எடுத்தேன் கமுத்தன்னு செய்யலை, எடுத்த வெட்டு ஒன்று துண்டு ஒன்று போகவே இல்லை. என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். யோசிச்சுட்டு அந்த ஒரு நிதானம் தவறாத மனப்பக்குவத்துக்கு கடவுள் உதவி செய்வார். ரொம்ப அழகாக உதவி செய்வார். அவர் கடவுள் வானத்திற்கு இருந்து கடவுள் வந்து பேசுகிறார்.
கடவுளை யார் பேசுவாங்க? பழைய ஏற்பாட்டில் இறைவாக்குனர்களுக்கு பெரிய குருக்களுக்கு தான் கடவுள் வந்து பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார். யோபேல் இறைவாக்கு புத்தகத்தில் அந்த வசனம் இருக்குது. கனவின் வழியாக பேசுவார், உண்மைகளை உரைப்பான்னு செய்திருக்குது. இந்த யோசேப்பு அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதையோ வேணாலும் செஞ்சுருக்கலாம். யூத சட்டத்தின் பிரகாரம் கல்லெடுக்க திறனி இருக்கிற 6 முதல் 60 வரை யார் வேணாலும் கல் தட்டிக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கும் கட்டத்தில் அமைதியாக இருக்கிறார். அதோட ரொம்ப நல்ல மனசு, சட்டத்தை தாண்டி நல்ல மனசு, மறைவாக விலக்கி விடலாமா யோசிச்சு கொண்டிருந்தார். இப்போ கடவுளே வந்து உதவி செய்கிறார். அந்த சந்தேகம் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னு வராமல் இருக்காது வரும். வந்துச்சுன்னா நிதானம் தவறாமல் சந்தேகத்துக்கு இல்லாமல் நேசத்துக்கு இடம் கொடுத்தோம்னாக்க ரொம்ப நல்ல வாழ்வு செழிக்கும். நிறைய குடும்பங்களில் சின்ன சின்ன இளம் தம்பதியர்கள், இளம் சகோதர சகோதரிகள் வந்து இந்த சந்தேக சொல்லுக்குள்ளாக உட்பட்டு வாழ்க்கையினுடைய சமாதானத்தை ரொம்ப குலைச்சிட்றாங்க. ஒரு சின்ன வாடகை காற்றாக வருது, அது புயல் காற்றாக மாறி கப்பலை அப்படி கமுத்து போடக்கூடிய ஒரு ஆபத்தெல்லாம் பல குடும்பங்களை பார்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு ஆக்ஷனாக பார்க்காம ஆட்டிடியூடாக பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிப்பு மாதாவனுடைய அந்த ஒரு ஆக்ஷனை பார்க்கல, இதில் என்ன ஆட்டிடியூட் இருக்குது, முன்ன பின்ன வருது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக்குறாரு. அதுதான் தீர்வு என்பது. அப்போ அழகான கடவுளுடைய உதவி வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அந்த ஒரு முதல் கருத்தை நான் சொல்ல போகிறேன். 2வது கருத்து வந்து பார்க்கும் விதம் என்பது ரொம்ப முக்கியம். அதான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி நான் வந்து ஒரு அடல்ட் மூவிக்கு போனேன். அவன் என்னடானாக்கா அவன் பையனை கூப்பிட்டு வந்திருக்கிறான். நான் அவனை கூப்பிட்டு இன்ட்ரோல் சமயத்தில் வச்சு வாங்கிட்டே, நீயே குடும்பஸ்தான், நான் குடும்பஸ்தான், ஒரு அடல்ட் மூவிக்கு வந்துக்கிறான், சின்ன பையனை போய் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அவன்கிட்ட கேட்டேன், டே படம் நல்லா இருக்குதாடான்னு கேட்டேன். ஆமாம் அங்கிள், பயங்கர சண்டை, யார் எதை பார்க்க வருமோ அதை தான் பார்ப்பாங்க. குட்டி பிள்ளைக்கு நீ பார்க்குறது வந்து அவனுக்கு முக்கியம் கிடையாது. அவனுக்கு வந்து சண்டை, அது இதுன்னு ஜோக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆயர் அவர்கள் பேராசிரியராக குருத்துக்குள் இருக்கும்போது சொல்லுவார், யூ பிகம் வாட் யூ சர்ச் என்பார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பூ போக்கும் நந்தவனமா அல்லது அள்ளித்தரிச்சி செல்லறையின பறந்து போகிற பட்டாம்பூச்சிகளாக வாழ்க்கையை பார்த்தோம்னா இனிமையாக பார்ப்போம். அதையே வந்து சோகமாகவும் துன்பமாகவும் வருத்தமாகவும் வேதனையாக பார்த்தோம்னாக்க ஒரு சுமையாக நம்ம பார்ப்போம். அந்த நன்மைத்தனம் மிகுந்த அந்த ஆக்கீசு மன்னன் ஒரு புற இனத்தான், விருத்த சேதனம் செய்யப்படாதவன், ஒரு உடன்படிக்கை சமூகத்தை சாராதவன். அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற நல்ல எண்ணம், நல்ல உள்ளம், நல்லதை வெச்சுகிற ஒரு தன்மை, நன்மை எங்கே இருந்து வந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பரந்த உள்ளம், மொழிகளை, இனங்களை, கலாச்சாரங்களை, நிறங்களை தாண்டி ஒரு நேசம் நமக்கு ஒரு பெரிய பாடம்.